எதுக்கு பதில் சொல்லல? அடிப்படையாக நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இது நீங்க கவனத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து நம்ம மௌலிதுல ஒரு இதை எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே பிறந்ததாக சொல்கிறார்கள். எது சுப்ஹானல்லாஹ் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை எடுத்து வாசி காட்டுறாரு. வாசிலாம் காட்டல, அதுல ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்து காட்டுறாரு. அற்புதமான முறையில், அதாவது எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறக்காம சுன்னத்து செய்யப்படாமல் பிறந்தார்கள், சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள். அதாவது மற்றவர்கள் பிறக்கிற பாதையில் பிறக்காம தொப்புள் வழியாக பிறந்து விட்டார்கள் என்றெல்லாம் கட்டுக்கதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி அதிசயமாக ஒருவருடைய பிறப்பு இருக்குமையானால் அதை வச்சு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை பிடிச்சுக்கிட்டார். இதுக்கு பதில், அப்படியானால் அந்த மக்காவுடைய காபிர்களை எல்லாம் அற்புதங்களை கண்டால் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்களா? பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புத பிறவியாக பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடியது உலகம் ஃபுல்லா அங்கீகரித்த விஷயம். காஃபிர்கள் கூட அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு நல்லா பதிவாக இருக்கும், மனசுல நல்லா பதிவாக இருக்கும். அப்போ அவங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி நான் நபின்னு சொல்லும்போ அற்புத பிறவிதானே, அவ நபின்னு மறுக்க மாட்டாங்க. ஆனா மறுத்தாங்க. அப்ப என்ன புரியுது? அற்புத பிறவி இல்லை. எப்படி ஆராய்ச்சி. ஆனா அல்லாஹு தஆலா என்ன அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இப்ப பிறக்கும் போதே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தா அல்லது வழக்கமான பாதையில பிறக்காம அப்படி தொப்புள் வழியா அப்படி பிச்சுக்கிட்டு வந்தா அது எல்லாரும் அதிசயமா பேசியிருப்பாங்க. இவர் அதிசய குழந்தை, அதிசய குழந்தை, அதிசய குழந்தை அந்த மக்கள் மத்தியில் எல்லாம் பதிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் 40 வயசுல இறை தூதர்னு சொன்னா நீ பிறக்கும் போது தெரியுமாப்பா என்று ஏற்றிருப்பார்கள் நம்ம சொல்றோம். இது மாதிரியான அதிசயங்கள் நடந்தால் ஏற்றுக்கொள்றதுங்கிறது மனிதனுடைய சுபாவத்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் இதை சொன்னோம். இதை மட்டும் நம்ம சொல்லல, இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எந்த சான்றும் இல்ல, அதனாலதான் மறுக்கிறோம் என்பதை சேர்த்து சொன்னோம். இதை கிண்டல் பண்றாரு. மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களாம் இப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல அற்புதங்கள் செஞ்சு கேட்டாங்க. வானத்திலிருந்து நீ வேதத்தை இறக்கணும், இப்படி மேலே ஏறி போகணும், தங்கத்தாலான மாளிகை உனக்கு இருக்கணும், ஆறு ஓடணும் பாலைவனத்துல, இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் நான் மனுஷன் தானப்பான்னு சொல்லி பதில் சொல்லிட்டான். அப்ப ஏத்துக்கிறோம் தானே கேட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அற்புதம் நடக்குமே ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனாலதான் மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க இந்த தீண்டா அந்த அனைவரையும் சமமாக்குறீங்களே, அதை மட்டும் விட்டுட்டா போதும் உங்களை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்க ரசூல் தான், நீங்க உண்மையான ஆள் தான், நாங்க ஏத்துக்கிற ரெடியா இருக்கிறோம். ஆனா பிலாலை எங்களை கொண்டே ஒரே சமமா வைக்கிறீங்களே, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்துமை எங்களை கொண்டே ஒண்ணா வைக்கிறீங்களா, அது ஒண்ணுதான் பிடிக்கலன்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதை மாத்திர ஏத்துக்கிற ரெடியா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க விரும்பின மாதிரி ஒன்று நடந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான், நான் விரும்பினதான் தருவேன், நீ விரும்பினது தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அவர்கள் பதில் சொன்னார்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயமான முறையில் தான் பிறந்தார்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரத்தை வச்சிருக்கணும். தொப்புள் வழியா பிறந்தார்கள் என்று சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தை எல்லாம் அந்த இடத்துல அதைத்தான் விமர்சிக்கிற அந்த புத்தகத்துல அதுக்குரிய ஆதாரத்தை அவங்க வைக்கவே இல்லை. சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை அவங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எடுத்து காட்டி அந்த புத்தகத்தை படிச்சுதானே பதில் சொல்ல வர்றீங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்ப அதுல என்ன ஒத்துக்கிறாங்க, மக்கா காபிர் ஏத்துக்கிறோமானா என்று சொன்னோமே அதுதான் அவர்களால் மறுக்கப்பட்டுச்சே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்படாமல் பட்டு பிறந்தார்கள் என்று நான் மறுத்திருக்கிறேனே அதை அவர்களுக்கு மறுக்க முடியவில்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் வழியாக பிறந்தார்கள் என்று சொல்றாங்களே அது பொய்ன்னு நான் சொல்லியிருக்கிறேனே அது உண்மைதான் என்று மறுத்தவர்களுக்கு பேச முடியவில்லை. அதுல இருந்து அவங்க கேட்க முடிஞ்ச கேள்வி என்ன, மக்கா காபிர்கள் அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அப்பவே நபி என்று ஏற்றிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா, மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் இந்த விதண்டாவாதம் பண்ணீங்களே தவிர
அதிசயமான முறையில் பிறந்தார் என்பதற்கு ஆதாரத்தில் அள்ளி போட்டிருக்கனே, அள்ளி போட முடியல என்றால் சுப்ஹான மௌலிதுல புழுகு மூட்டை இருக்குன்னு நான் சொன்னது பொய், உண்மையாயிருச்சா இல்லையா? மௌலிதுல தவறு இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு வகையில் நிரூபணமாகிறது. அடுத்து என்ன, இந்த மௌலிது நான் சொல்லி இருக்கிறேன், அந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்த ரெண்டு மாநிலத்துக்காரங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கேயும் தான் இருக்கே தவிர அரபு நாடுகள்ல கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது என்று அந்த நூலில் எழுதியிருக்கிறோம். உடனே என்ன செய்யறாரு, ஒரு அரபி பத்திரிகை எடுத்து காட்டி பாருங்கள், இது அரபு நாட்டில் அபுதாபியில வந்த ஒரு பத்திரிகை பார்த்தீர்களா, இதுல என்ன வந்திருக்குது, மௌலிதை பற்றி விளம்பரம் வந்திருக்கிறது காட்டுறாரு. கவிதை போட்டி வந்திருக்கிறது, அரபு நாட்டில் இல்லை என்று சொல்கிறார்கள், இப்படின்னு ஒரு பத்திரிகை காட்டுறாரு. சுப்ஹான மௌலிதுல பக்கம் 7ல 14 சொல்றாங்க, தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இந்த மௌலிதெல்லாம் இருக்குது. ஒரு வணக்கம் சொன்னா உலகம் ஃபுல்லா இருக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அரபி பத்திரிகையை மக்கள் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, அந்த தைரியத்துல சொல்றாங்க. இது அபுதாபியில நடந்த மௌலிது நிகழ்ச்சியை பற்றிய விளம்பரம். மௌலிது சம்பந்தமான تعلن وزارة الإعلام والثقافة عن تنظيم مسابقة شعرية في ذكرى المولد النبوي الشريف. புனிதமான மௌலிது ஷரீஃப் சம்பந்தமான நினைவு நாளில் கவிதை போட்டி இருக்கா, அது அரபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மௌலிது நிகழ்ச்சியை போட்டோவே போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லல? தலைப்பு என்ன, மௌலிதுல இந்த சபையில் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்கள் சொல்றதுனால நம்ம அதுக்கு சொல்ல வேண்டியதுக்கு நேரம் போதாம இருக்கிற காரணத்தினால் அதை கண்டுகொள்ளல. ஆனா பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அரபு நாட்டில இருந்து அந்த பத்திரிகை விளம்பரம் அரபிகள் போட்ட விளம்பரம் கிடையாது. இங்க இருந்து போன கூட்டம், இந்த மலையாள கூட்டம் இருக்குதே, தமிழ் மலையாள கூட்டம், இவங்க போய் அங்க ஒரு மௌலிது மஜ்லிஸ் சபையை உண்டாக்கி மௌலிது ஓதுறாங்க. அதுக்கு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறாங்க. விளம்பரம் கொடுத்தது யாருங்க, இவங்க. அப்ப ஓதுறது யாரு, நடத்தினது யாரு, தமிழர்களும் மலையாளிகளும். அரபிகள் மௌலிது ஓதுறதுக்கு சபை நடத்தினாங்களா, அரபிகள் ஏற்பாடு செஞ்சாங்களா? விளம்பரம் எவன் கொடுத்தாலும் போடுவான். நான் கூட துபாய்க்கு போயிருக்கும்போது நான் வருவதை பற்றி கூட விளம்பரம் அரபில வந்துருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அரபில பேச போறேன் அர்த்தமா, அரபிகளுக்கு பேச போறேன் அர்த்தமா, அரபிகள் தான் என்ன கூப்பிட்டாங்கன்னு அர்த்தமா, அந்த நிகழ்ச்சிக்கு அரபிகள் தான் ஏற்பாடு செஞ்சாருன்னு அர்த்தமா? காசு கொடுத்தா எவன் வேணாலும் விளம்பரம் போடுவான். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லக்கூடிய அபுதாபில எல்லாம் இதுக்கு மட்டும் விளம்பரம் இல்ல, எல்லா விதமான ஆபாசத்துக்கும் விளம்பரம் வரும். அப்ப இது ஒரு ஆதாரமா? அரபிகள், அரபை தாய்மொழியா கொண்டவர்கள் இந்த மௌலிது என்பதை ஒரு வணக்கமாக கருதி ஓதுறாங்களா? இதான் டாபிக்கா? இவன் போய் அங்க உட்கார்ந்து கொண்டு இவன் விளம்பரம் கொடுத்துட்டு அரபியில் விளம்பரம் வந்திருக்குன்னா இது என்ன பாயிண்ட்? இதை ஒரு பெரிய ஆதாரமா எடுத்து இதெல்லாம் லிஸ்ட்ல வருது. நாங்கள் 8 கேட்ட பதில் சொல்லவில்லை, 9 கேட்டோம், இதெல்லாம் 8, 9 உள்ளதான் இது. அது மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன,